தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருபுவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மிதந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கு பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திட்டங்களுக்கு அலங்கார பெயர் வைத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, அண்ணாமலை அவர்கள் தரப்புல என்ன கண்டனம் பதியப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்கள். வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தி மக்களினுடைய குறைகளை மனுக்களாக பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில தற்பொழுது வரை 36 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் எல்லாம் பெறப்பட்டு இருக்கு. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் வைகை நதியில் சில மனுக்கள் மிதந்த ஒரு சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழல்ல அந்த காணொலியை இணைத்து தன்னுடைய பதிவில் திமுக அரசுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் ஒன்றை பதிவு செய்து இருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் வைகை நதியில் இந்த குறை அடங்கிய அந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் மிதந்த ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுக்கள் மிதந்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த திட்டத்தின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் குறித்த அந்த கேள்விகளும் கூட எழுந்திருக்கிறது. முக்கியமாக இந்த திட்டம் என்பது ஆட்சி பிடித்த 4 ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நீரில் கரைந்து விட்டன, இப்போது மக்களின் குறைகளும் குப்பை போல் தூக்கி எறியப்படுகின்றன என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த பதிவை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். பெறப்படக்கூடிய மனுக்கள் குறை தீர்க்கக்கூடிய வகையில் இல்லாமல் இது போன்று வைகை ஆற்றில் குப்பை போல் வீசி எறியப்படுவதாகவும் கூட கண்டனங்கள் எல்லாம் எழுந்து வரக்கூடிய சூழலில் அண்ணாமலையும் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.